வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை கடலில் பரவியுள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் நடவடிக்கை. புதிய தொழில்நுட்ப முறையை இன்று முதல் செயல்படுத்த திட்டம். பஞ்சாப் மற்றும் கோவாவில் நாளை பேரவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாகாலாந்து உள்ளாட்சி தேர்தலில் வன்முறை. 2 பேர் பலி. அரசு கட்டிடங்களுக்கு தீ வைப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வன்முறை தொடர்பான விசாரணை. நடுக்குப்பம் பகுதியில் நீதிபதி ராஜேஸ்வரன் இன்று ஆய்வு. சென்னை அருகே கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை புதிய தொழில்நுட்ப முறையில் அகற்றுவதற்கான பணிகள் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகின்றன. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் அறிவியல் ரீதியிலான தொழில்நுட்ப முறையில் மேற்கொள்ளாமல் மனிதர்களை கொண்டு வாளியில் எண்ணெய் படலம் அகற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடலில் கட்டியாக மாறியுள்ள எண்ணெய் படலங்களை ஸ்கிம்மர் தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்றுவதற்கான பணிகள் இன்று முதல் தொடங்கப்படுகின்றன. நேற்று இரவு சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடைமுறை இன்று காலை முதல் முழுவீச்சில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கடலில் தேங்கியுள்ள எண்ணெய் படலம் முழுவதுமாக நீக்கப்படும் என கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். Till now, with our effort on the 5th day is 65 tons removed manually. Chennai Metro Trunks, they removed 27 tons. It has more water, less oil, it is a mixture. And around 75 to 80% has been cleared. Now, maybe today or tomorrow, we'll try to complete entire thing. We'll try to remove all the oil. After that, we'll wash the stones. சென்னை எண்ணூர் அருகே கடலில் கலந்துள்ள எண்ணெய் கசிவு படலத்தை சுத்திகரிப்பது தொடர்பாக பாதுகாப்புத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். திமுக எம்பி கனிமொழி மாநிலங்களவையில் இந்த பிரச்சினை தொடர்பாக பேசினார். கப்பல்கள் மோதிய விபத்தால் சென்னை கடல் பகுதியில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவுக்கு எண்ணெய் கசிவு படலம் படர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் கடல்வாழ் உயிரினங்கள், ஆமைகள், மீன் வளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலைமை உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது அவையிலிருந்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு எண்ணெய் படலம் தொடர்பான விவரங்களை கனிமொழியிடம் கேட்டறிந்தார். பாதுகாப்பு அமைச்சரிடம் இது பற்றி பேசி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பஞ்சாப் மாநில பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் அகாலி தளம் பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி, தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அமிர்தசரஸ் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. பஞ்சாபில் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் மாநில காவல்துறையினருடன் துணைநிலை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் கோவா மாநிலத்தில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. அரசியல் கட்சிகளின் தீவிர பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. 40 தொகுதிகளிலும் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. நாகாலாந்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது நேரிட்ட வன்முறையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். அரசு கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது.
வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகா பழங்குடியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற நாளான நேற்று மாநிலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். அப்போது திமாப்பூர் அருகே நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் பலியானார்கள். 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். பல்வேறு இடங்களில் அரசு மற்றும் நகராட்சி அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். நாகா பழங்குடியினர் தலைமைச் செயலகம் நோக்கி ஊர்வலமாகச் சென்றனர். வன்முறையை தொடர்ந்து வர்த்தக தலைநகரமான திமாப்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர் வன்முறை காரணமாக 12 நகராட்சிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் ஜிலியாங் அறிவித்தார். நாகாலாந்து முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்து வருவதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்வரை தொடர்பு கொண்டு நிலைமை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட சென்னை நடுக்குப்பம் பகுதியை நீதிபதி ராஜேஸ்வரன் இன்று பார்வையிடுகிறார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி சென்னை மெரினா உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 17ஆம் தேதி முதல் போராட்டங்கள் நடைபெற்றன. போராட்டங்களுக்கு பிறகு சென்னை உள்பட சில நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ். ராஜேஸ்வரன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ராஜேஸ்வரன் தனது விசாரணையை சென்னை நடுக்குப்பத்தில் இன்று தொடங்குகிறார். வன்முறை சம்பவங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள், தற்போதைய நிலைமை உள்ளிட்டவை தொடர்பாக அவர் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். இதனையடுத்து மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. 3 மாதத்திற்குள் விசாரணையை முடித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படுகிறது. பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள தடுப்பணைகளின் உயரத்தை அதிகரிக்க ஆந்திர அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவது தமிழக விவசாயிகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் பாலாறு ஆந்திர மாநிலத்தில் பாய்ந்து தமிழகத்தில் கடலில் கலக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் 33 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கும் பாலாற்றில் கடந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு இடங்களில் 5 அடி உயர தடுப்பணைகளை கட்டப்பட்டது. இது தவிர வாணியம்பாடியை அடுத்துள்ள புல்லூர் கனக நாச்சியம்மன் கோவில் அருகே 5 அடியாக இருந்த தடுப்பணையின் உயரத்தை 12 அடியாக ஆந்திர அரசு உயர்த்தியது. இதனால் தமிழகத்திற்கு பாலாற்றின் நீர்வரத்து தடைப்பட்டது. இது தவிர சாமுண்டி பள்ளம், ஒக்கல்ரேவ் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 அடி உயர தடுப்பணைகளை உயர்த்தி கட்ட ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுகளை ஆந்திர அலுவலர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர அரசின் இத்தகைய நடவடிக்கைகளால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தடுப்பணைகளின் உயரத்தை அதிகரிப்பதுடன் புதிய தடுப்பணைகளை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கூறினர். பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான ஹபீஸ் சயீத் தொடர்பான ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் உள்பட பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் ஜமாத் உத் தாவா அமைப்புக்கு தொடர்பு உள்ளது. இந்த அமைப்பை பன்னாட்டு பயங்கரவாத அமைப்பாக 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா அறிவித்திருந்தது. அமெரிக்கா அளித்த அழுத்தம் காரணமாக ஜமாத் உத் தாவா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மும்பை தாக்குதல் தொடர்பான உறுதியான தகவல்களை இந்தியா அளித்தால் ஹபீஸ் சயீத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாகிஸ்தான் அரசு அண்மையில் தெரிவித்தது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப், பயங்கரவாத தொடர்பு குறித்த ஆதாரங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹபீஸ் சயீத் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் அரசு அரசியல் ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். The entire conspiracy in the Mumbai terror attack case was hatched in Pakistan. All the terrorists came from Pakistan. All the planning was done in Pakistan. All the support was rendered from Pakistan. The mastermind of the Mumbai terrorist attack is already available in Pakistan. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க் நகரில் 15 நாட்கள் நடைபெறும் பனித்திருவிழாவில் இடம்பெற்றுள்ள பனிச்சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்மார்க் நகர் சுற்றுலா பயணிகளின் விருப்ப இடமாக விளங்குகிறது. இங்கு தற்பொழுது பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பனிச்சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி மற்றும் திரளானோர் கண்டுகளித்தனர். 15 நாட்கள் நடைபெறும் இந்த பனித்திருவிழாவில் பாரம்பரிய நடனங்கள், பல்வேறு விதமான விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன.
It's a very peaceful place और जो भी है ये कुछ भी नहीं है जो टेंशन ये वो बाहर जाने की बजाय लोग स्विट्जरलैंड और ये सब जगहों के लिए परेशान होते हैं। मुझे लगता है अपनी ही कंट्री में அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுமா? 137 ஆண்டுகளாக காத்திருக்கும் விவசாயிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மாணவர்களின் நலன் கருதி மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு நிலையான முடிவை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுக்கான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரவில்லை என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டதாக கூறினார். நீட் தேர்வு குறித்த தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார். அரசாங்கம் ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு தேர்வு. அதனால் தமிழக அரசு நீட் தேர்வை பற்றிய ஒரு தெளிவான ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பது எனது கருத்து. தருமபுரி மாவட்டத்தில் எருது விடும் நிகழ்ச்சியில் திரளான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்க முயன்றனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து பாளையம் கிராமத்தில் 18 கிராம மக்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய எருது விடும் போட்டியினை நடத்தினர். பாரம்பரிய முறைப்படி காளைகளுக்கு பூஜை செய்த பிறகு பட்டாசு வெடித்து 100க்கும் அதிகமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து ஓடிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்து அடக்க முயன்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல் மின் நிலைய பராமரிப்பு பணிக்காக 2வது அலகில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து வல்லூரில் அனல் மின் நிலையத்தை அமைத்துள்ளது. அனல் மின் நிலைய பராமரிப்பு பணிக்காக 2வது அலகில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது முதல் மற்றும் 3ஆம் அலகில் மட்டும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போதைய செய்தி. முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாள் தமிழகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையடுத்து திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திரளான திமுகவினர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். இது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை அடுத்து அங்கு நடைபெற்று வரும் பணிகளை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி, தேவராயபுரம் ஆகிய 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து முதல் கட்டமாக வரும் 5ஆம் தேதி பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை கோட்டாட்சியர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் ஆர்டிஓ, தாசில்தார், காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே எங்களிடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கார்கள். மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து யூனிஃபார்ம்
அணிந்துதான் மாடு பிடிக்க வீரர்களுக்கு அனுமதி பெற வேணும். வெளியிலிருந்து மாடு வரும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 காளைகள் விடுவதாக இருக்கிறாங்க. எல்லா வசதியுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் 5 வருஷமாக ஜல்லிக்கட்டு இல்லை. நான் இந்த வருஷம் ஆர்வமாக இருக்கிறோம் ஜல்லிக்கட்டு பிடிக்கிறதுக்கு. நாங்கள் இந்த வருஷம் நைட்டாக சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துவோம். நாங்கள் மாடு பிடிக்க அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி சுண்டல், நிலக்கடலை எல்லாம் சாப்பிட்றோம். எங்களுக்கு உடம்பு ஹெல்த்தாக வச்சுருக்கோம். தண்ணி போடக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, ஹான்ஸ் போடக்கூடாது. அதனால் நாங்கள் அதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறோம். நாங்கள் உடம்பு ஹெல்த்தாக வச்சுருக்கிறோம். டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. திருப்பி செக்கப்புக்கு நாங்கள் நீட்டாக போய் செக்கப் காமிச்சு உள்ள மாடு பிடிக்க இறங்குவோம். விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை அருகே கிராமப் பகுதிக்கு வரும் புலியை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அருகே திருச்சுழி, ரெட்டியப்பட்டி, மறவர் பெருங்குடி பகுதிகளை சுற்றியுள்ள விவசாய நிலங்களை வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருகின்றன. இவற்றை வேட்டையாடுவதற்காக காடுகளிலிருந்து புலிகள் கிராம பகுதிகளுக்குள் வருகின்றன. ரெட்டியப்பட்டி மற்றும் ஆலடிப்பட்டியில் புலிகள் நடமாட்டம் இருப்பதை உணர்ந்த அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே கிணற்றில் விழுந்த யானையை வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். ராயக்கோட்டை அடுத்த வெப்பாளம்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலம் அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து சுமார் 40 யானைகள் கூட்டமாக வந்துள்ளன. அதில் 10 வயது யானை ஒன்று விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் விழுந்தது. அதிகாலையில் அப்பகுதிக்கு சென்ற சிலர் அளித்த தகவலை அடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கிணற்றை சமப்படுத்தி யானையை மீட்க நிலத்தின் உரிமையாளர் மறுப்பு தெரிவித்தார். கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஒப்புதல் தெரிவித்தார். இதனையடுத்து 3 பொக்லைன் எந்திரங்கள் மூலம் வனத்துறையினர் யானையை மீட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என 137 ஆண்டுகளாக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். 1880ஆம் ஆண்டு ஆர்தர் கார்டன் என்பவர் நீலகிரி மலையில் பெய்யும் மழைநீரினை கொண்டு பாசன வசதிகளை மேம்படுத்த கீழ்பவானி மற்றும் மேல்பவானி திட்டங்களை செயல்படுத்த அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசிடம் கோரிக்கை விடுத்தார். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் நீரினை திருப்பி கோவை மாவட்டம் காரமடை முதல் அவிநாசி வழியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வரை உள்ள நீர் ஆதாரங்களில் சேமிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இத்திட்டம் குறித்து 1957இல் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டாலும் செயல் வடிவம் பெறாமல் இந்த பகுதி மக்களின் கனவாகவே இருந்தது. 30-40 வருஷத்துக்கு முன்னால் அந்த செழிப்பு இன்னைக்கு வறுமையிலையும் கொடுமையிலையும் சனங்க அப்படியே போராடிட்டு இருக்காங்க. குடிதண்ணி பஞ்சத்தினாலே குடிக்கிற தண்ணி இல்லாமே மக்கள் மடிஞ்சிருவாங்க. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தால் மட்டும்தான் குளங்குட்டை நிரப்பி நீர் கிணத்துக்கு கங்கைக்கு தண்ணி வரும். மண்ணைத்தான் திங்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே கிடையாது, பூரா வறட்சி ஆகிப்போச்சு. கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். நிலைக்கு கல் வெள்ளக்காரங்காலத்துலேருந்து நெட்டுனதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டு குடிக்கிறதுக்கும் கூட தண்ணி இருக்காதுங்க. ஏதோ மரமட்டைகளுக்கு வளர்க்கிறதுக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினா எங்களுக்கு ஏதோ ஆகுங்க. அதை பார்த்து ஏதோ செஞ்சிங்கன்னா பரவாயில்லைங்க. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இந்த கல் நட்டுக்குங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தாலுமே எங்களுக்கு ஒரு தண்ணி வெண்ணி கொடுக்காம எதுவுமே இல்லாமல் ஆடு மாட்டு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஆனால் தண்ணி இல்லை சுத்தமாக. எது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா பரவாயில்லைங்க எங்களுக்கு. ஆனால் இந்த 10 வருஷமாக வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கல் நிறைவேற்றின மாதிரி தெரியல எங்களுக்கு. தேர்தலின் போது வாக்குறுதிகளாக மட்டுமே வெளிவந்ததை கண்டித்து கடந்த ஆண்டு மக்கள் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் தமிழக அரசு ஆரம்ப கட்ட ஆய்வு பணிக்காக ரூபாய் 327 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோடு இணைத்து கௌசிக நதிநீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த திருப்பூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்காக 90 கோடி ரூபாய் திட்ட வரைவு கோவை மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரை செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு இந்த திட்டம் வரும் பாதையை குறித்து நடப்பட்ட அளவீட்டு கற்கள் மட்டுமே தற்போது சாட்சிகளாக நிற்கிறது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். போர்க்கால அடிப்படையில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தையும் அதில் இணைத்து கௌசியா நதி நீர் இணைப்பு திட்டத்தையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் உள்ளோம். இது நடக்கவில்லை என்றால் விவசாயிகளாகட்டும், விவசாயிகளுக்கு அடுத்தது பொதுமக்களாகட்டும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது 100% நிச்சயமான ஒன்று. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த 10-30 வருஷமாக
வந்து பார்த்துட்டு அளந்துட்டு தான் போகிறாங்க. எந்த வேலையும் நடக்கிறதில்ல. இது இப்படியே போகும்போது என்ன ஆகுது, எங்களுக்கு இப்போ பாருங்க பூரா வறண்டு கிடக்குது. இந்த ஆடு மேய்க்கிற பொழப்பையும் விட்டு போட்டு நீ ரோட்டில் நடக்கிற வேலை தான் வருமாட்டிருக்குது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்க நம்ம ஏரியாவில், பூரா வறண்டு போச்சு. ஏதோ கொஞ்சம் இந்த போருக்கெல்லாம் தண்ணி வந்து அதை குடிக்கிற தண்ணியாவது மேடேறு. நம்ம வந்து கௌசியா நதிக்கும் தண்ணி விட்டால் இந்த மேட்டுப்பாளையத்திலேருந்து திருப்பூர் செல்லும் அனைத்து மக்களுமே கொஞ்சம் நிலத்தடி நீர், ஆடு மாடு பண்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கும். இல்லை என்றால் எல்லாம் வந்து அவங்கவுங்க சொந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் வந்து கொஞ்சம் இதை வந்து மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து குறுகிய காலத்தில் இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மழை உபரி நீரை கால்வாய் மூலமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நீர் ஆதாரங்களில் சேமித்து வைக்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் செயல்படுத்தப்படாமல் போனதால் 3 மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். பார்வையற்றோர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவை தொடர்ந்து பாகிஸ்தான் உள்பட இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் 5 நாடுகளுக்கு விசா வழங்க குவைத் தடை விதித்துள்ளது. அண்மையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஈராக், சிரியா, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவது 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதற்கு அமெரிக்காவில் மட்டுமின்றி உலக நாடுகள் பலவற்றில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இதனிடையே அமெரிக்காவின் நட்பு நாடான குவைத்தும் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் சிரியா, ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நாடுகளிலிருந்து விசாவிற்காக யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. ருமேனியாவில் ஊழலில் ஈடுபடுபவர்கள் எளிதில் தப்பிக்க வகை செய்யும் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் 2 லட்சம் பேர் பங்கேற்றனர். கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் பிரதமர் செரின் கிரினின்ட்னு தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். ருமேனியாவில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் தப்பிக்க வகை செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றினை பிரதமர் வெளியிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக தலைநகர் புகாரெஸ்டில் 2 லட்சம் பேர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய சட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதால் இந்த சட்டத்தை விலக்கிக் கொள்ளும் முயற்சியில் ருமேனியா அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்வையற்றோர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. 10 நாடுகள் பங்கேற்கும் பார்வையற்றோர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது போட்டியில் தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து 4வது போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொண்டது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து 19.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 158 ரன்களுக்கு அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 159 ரன்கள் குவித்தது. 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்திய வீரர்கள் சுக்ரம் 67 ரன்களுடனும் கணேஷ் 78 ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை கடலில் பரவியுள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் நடவடிக்கை. புதிய தொழில்நுட்ப முறையை இன்று முதல் செயல்படுத்த திட்டம். பஞ்சாப் மற்றும் கோவாவில் நாளை பேரவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாகாலாந்து உள்ளாட்சி தேர்தலில் வன்முறை. 2 பேர் பலி. அரசு கட்டிடங்களுக்கு தீ வைப்பு.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வன்முறை தொடர்பான விசாரணை நடுக்குப்பம் பகுதியில் நீதிபதி ராஜேஸ்வரன் இன்று ஆய்வு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.